ஹலோ கைஸ், இன்னைக்கு டெய்லி யூசிங் சென்டென்சஸ்ல முதல் சென்டென்ஸ் சிறு சிறுன்னு இருக்காங்க. இப்போ ஒரு ஹையர் அபிஷியல் கிட்ட நம்ம ஒரு விஷயத்துக்காக போறோம் அப்படின்னா, என்னப்பா அவங்க இவ்வளோ சிடுசிடுன்னு பேசுறாங்க, இவ்வளோ கோவமா இருக்காங்க, சிடுசிடுன்னு இருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை ஷி வாஸ் இரிட்டபிள், ஷி வாஸ் இரிட்டபிள். இதுவே அவங்க அவர் அப்படிங்கிற ஷி வாஸ் இரிட்டபிள் அப்படின்னு சொல்லலாம். இரிட்டபிள்னா ரொம்ப சிடுசிடுன்னு கடுப்பா இருப்பாங்க இல்லையா? ஸோ அது தூக்கி வாரி போட்டுருச்சு. நீ சொல்றத கேட்கும் போது எனக்கு அதை தூக்கி வாரி போட்டுருச்சு தெரியுமா, எப்படி இருந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை தூக்கி வாரி போட்டுருச்சு அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இது நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். தூக்கி வாரி போட்டுருச்சு அப்படின்னு சொல்றத ஐ வாஸ் டேக்கன் அபேக், ஐ வாஸ் டேக்கன் அபேக் அப்படின்னா தூக்கி வாரி போட்டுருச்சு, ஒரு நிமிஷத்துல அப்படி ஷாக் அடிச்ச மாதிரி ஆயிடுச்சு அந்த மாதிரி சொல்றது. எனக்கு எனக்கு கொஞ்சம் கைட் பண்ணுவீங்களா? ஸோ இது கைட் அப்படிங்கிறது என்னன்னா, சொல்லி தருவீங்களா, கற்றுக் கொடுப்பீங்களா, என்னை கைட் பண்ணி கூட்டிட்டு போவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? அதை கேன் யூ கைட் மீ ப்ளீஸ், கேன் யூ கைட் மீ அப்படின்னா எனக்கு நல்வழிப்படுத்துறீங்களா, கைட் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்போம் இல்லையா? அது இது வந்து ஒரு தெரியாத பிளேஸ்ல நம்மள கைட் பண்ணி கூட்டிட்டு போவாங்க இல்லையா? அந்த இது சொல்லலாம். நான் எப்படி லீவ் அப்ளை பண்றது? ஸோ ஒரு புதுசான ஒரு கம்பெனியில் போயிருக்கோம், நமக்கு தெரியாது. ஸோ அப்போ வந்து நான் இங்கே எப்படிங்க லீவ் அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத ஹவு ஷுட் ஐ அப்ளை ஃபார் அ லீவ், ஹவு ஷுட் ஐ அப்ளை ஃபார் அ லீவ் அப்படின்னா நான் லீவுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது. அடுத்தது, நான் எப்படி ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டை காண்டாக்ட் பண்ணுறது, ஹவு ஷுட் ஐ ரீச் தெம். அதாவது கண்டிப்பாக அவங்க கிட்ட பேசி ஆகணும் அப்படிங்கும் போது ஹவு ஷுட் ஐ ரீச் தெம், நான் எப்படி அவங்கள ரீச் பண்ணுறது, காண்டாக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறது. எனக்கு தெரியப்படுத்து, அவங்க எப்படி சுச்சுவேஷன் அப்படிங்கிறத எனக்கு அப்டேட் பண்ணிட்டே இரு சொல்லுவாங்க இல்லையா? எனக்கு சொல்லிட்டே இரு, என்ன நடக்குதுங்கிறத எனக்கு அப்பப்போ அப்டேட் பண்ணு அப்படின்னு சொல்கிறத கீப் மீ இன்ஃபார்ம்டு. கீப் மீ இன்ஃபார்ம்டு அப்படின்னா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டே இரு, அப்டேட் பண்ணிட்டே இரு அப்படின்னு சொல்கிறத கீப் மீ இன்ஃபார்ம்டு அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு, மீட்டிங் லிங்க் அனுப்புகிறேன், நான் ஒரு மீட்டிங் லிங்க் அனுப்புகிறேன், அதில் ஜாயின் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த மீட்டிங் லிங்க் அனுப்புகிறேன் அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம்? மீட்டிங் லிங்க் அப்படின்னா அனுப்புகிறேன் அப்படிங்கிறத லெட் மீ சென்ட் அன் இன்வைட், லெட் மீ சென்ட் அன் இன்வைட் அப்படின்னா இன்வைட்னா அந்த லிங்க் அனுப்புவாங்க இல்லையா? அது அவங்க இன்வைட் பண்ணுறேன், அதில் வந்துருங்க அப்படின்னு சொல்லுவோம். ஸோ லெட் மீ சென்ட் அன் இன்வைட், ப்ளீஸ் ஜாயின் வித் அஸ் அப்படின்னு சொல்கிறது. நான் உங்களுக்கு லிங்க் அனுப்புகிறேன், நம்ம எங்க கூட ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. லஞ்சுக்கு அப்புறம் மீட் பண்ணலாம், லஞ்சுக்கு அப்புறம் மீட் பண்ணலாம். இந்த சென்டென்ஸ் எப்படி சொல்லுவோம்? எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குது, லஞ்சுக்கு அப்புறம் மீட் பண்ணலாமா? ஸோ இது வந்து ஃப்யூச்சர் இல்லையா? ஏன்னா மீட் பண்ணலாம். லெட்ஸ் மீட் ஆஃப்டர் லஞ்ச், லெட்ஸ் மீட்னா மீட் பண்ணலாம், ஆஃப்டர் லஞ்ச் லஞ்சுக்கு அப்புறம், லெட்ஸ் மீட் ஆஃப்டர் லஞ்ச். ஓகேங்களா? அடுத்த சென்டென்ஸ் என்னன்னா, இப்போ நம்ம ஏதாச்சும் பர்சனல் பேசுகிறோம் அப்படின்னா பார்த்து பேசு, செவுத்துக்கு கூட காது இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பழமொழி கேள்விப்பட்டிருக்கீங்களா? செவுத்துக்கு கூட காது இருக்கும், பார்த்து பேசு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதை பார்த்து சுவருக்கும் காதுண்டு, இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, வால், வால்னா செவுன்னு சொல்லுவாங்க இல்லையா? வால்ஸ் ஹாவ் அ இயர், வால்ஸ் ஹாவ் இயர்ஸ் அப்படின்னா செவுத்துக்கு கூட காது இருக்கு அப்படின்னு சொல்றது. ஓகேங்களா? இந்த மாதிரி நம்ம டே டு டே லைஃப்ல நம்ம பேசுகிற சென்டென்சஸ் தான் உங்களுக்கு டெய்லி யூசிங் சென்டென்சஸ்ல ஒரு சீரியஸாக போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். போய் மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு என்னோட வே ஆஃப் டீச்சிங் எப்படி இருக்கு அப்படிங்கிறத இன்ஃபார்ம் பண்ணுங்க, ஐ மீன் கமெண்ட் பண்ணுங்க. ஸ்டே டியூன் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்டை கொடுங்க, அது எனக்கு இன்னும் அடிஷ்னல் மோட்டிவேஷனாக இருக்கும் நான் மேலும் மேலும் வீடியோஸ் போடுறதுக்கு. அண்ட் நிறைய பேர் நிறைய டைப்ஸ் ஆஃப் வீடியோஸ் சொல்லியிருக்கீங்க, நான் கண்டிப்பாக ஃபியூச்சரில் அப்லோட் பண்ணுறேன். டாடா பாய்.